ஈரானில் போர் நடக்குது. ஆனால் நம்ம ஊரில் விற்கிற விலைவாசியை பாருங்கள். பிளாக்ல சிலிண்ட்ரு 3000. என்ன ஒரு டீ குடிக்கணுன்னாலும் 20 ரூபா, ஒரு காப்பி குடிக்கணுன்னா 25 ரூபா. இப்படி விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் சிலிண்ட்ரு தட்டுப்பாடு இல்லாமல் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஏன்னா இந்த திருத்துறைப்பூண்டி ஏரியாவை பொறுத்த வரைக்கும் அந்தந்த ஏரியாவில் சிலிண்ட்ரு ஃபுல்லு ஏகப்பட்டது, நூற்றுக்கணக்கான சிலிண்டர்லாம் அடுக்கி தான் கிடக்குது. இவங்க எதனால இந்த விலைவாசியை ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல, யோசிக்க வேண்டிய. தம்பி, இது சிலிண்டர் விலை ஏறி ரொம்ப நாள் ஆச்சு தம்பி, தெரியாதா? ரேட்டு ஏறி இருக்குதான். ஆனால் நம்மளுடைய அன்றாடம் ஒரு டீ குடிக்கணுன்னா கூட 20 ரூபா, 25 ரூபா. பாலோட விலையே எவ்வளவு? 25 ரூபா தான். ஆவின் பால் ஒரு 25 ரூபா. அதை வாங்கிட்டு போய் டீ போட்டு குடிச்சோன்னு வச்சுங்க, குடும்பமே குடிச்சிடலாம் பாருங்க. என்ன உண்மை தானே? ஒரு கடையில் போய் டீ குடிக்கிறதுக்கு ஒரு சாதாரண மனுஷன் ரொம்ப யோசிக்கணும், யோசித்து தான் டீ குடிக்கணும். ஏன்னா எல்லாராலையும் இப்போ டீ குடிக்க முடியாது. ஒரு காப்பி 25 ரூபா, 20 ரூபா. பஜ்ஜியை போய் பஜ்ஜெல்லாம் இன்னும் சாப்பிடல. நான் அதெல்லாம் சாப்பிட்டு பார்த்தா தெரியும். சாப்பாடு ரேட்டும் ஏறிடும் போல். இன்னும் கொஞ்ச நாள் ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன், அதுவும் ஏறிடும் போல். போர் நடக்கிறது எங்கே? நம்மளுக்கு ஒரு பெட்ரோலு ஒரு டீசல் கிடைக்கலன்னா நம்ம நாட்டோட நிலைமை என்ன? என்ன நம்ம நாட்டில் இந்த பெட்ரோல் டீசல்லாம் கிடையாதா? என்னங்கிறத யோசிக்க வேண்டியதாக இருக்குது. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொன்ன காலம். அப்போ கண்டிப்பாக நம்ம நாட்டிலையும் பெட்ரோல் டீசல் இருக்கணும்ல. அதை எடுக்கிறதுக்கு இன்னும் யாரும் முயற்சி எடுக்கலை. அப்படி எடுத்தால் கூட நம்ம கூட கொஞ்சம் பொருளாதாரத்தில் முன்னேறி வரலாம். இப்போ டவுனில் தானே இருக்கும். அமெரிக்கா டாலரில் நம்ம டவுனில் தான் இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பொருளாதாரத்தில் மேலே தூக்கி வரணும்னா நம்ம நாட்டிலையும் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் கிடச்சிச்சின்னாக்கா நம்மளும் முன்னேறி வரலாம்.